ஹலோ விவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். கும்பராசி. கும்பராசியின் வாழ்க்கை எப்படி இருக்கும்? குடத்தின் அமைப்பை குறிப்பது கும்பம். குடத்தை திறந்து பார்த்தால்தான் உள்ளே இருப்பது தெரியும். அதுபோல தனக்குள் இருப்பதை வெளியே தெரியாமல் வைத்திருப்பார்கள். இவர்களுக்கு மற்றவர்களின் தூண்டுகோல் இருந்தால்தான் துலங்குவார்கள். துப்பு துலங்கும். இல்லையேல் உள்ளேயே விஷயங்களை வைத்துக்கொண்டு தவிப்பார்கள். மனதில் பல ஆற்றல்கள் குவிந்து கிடக்கும். 10ஆம் இடமான வேலைஸ்தானத்திற்கு அதிபதியாக விருச்சிக செவ்வாய் வருகிறார். ஜோதிடம், மந்திரிகத்தில் ஈடுபாடு இருக்கும். கெமிக்கல், மருந்து வகைகள் போன்ற கம்பெனிகளில் இந்த ராசியை சேர்ந்தவர்கள் அதிகம் பணிபுரிவார்கள். இவர்களிடம் இந்த இரண்டு விஷயங்களுமே கலந்திருக்கும். அரசியல்வாதிகள் மற்றும் அரசாங்கத்தோடு தொடர்புடையவர்களால் எப்போதுமே அதிக லாபம் பெறுவார்கள். வெளிநாடு சென்று பட்டம் வாங்கினாலும் குலத்தொழிலை செய்ய ஆர்வம் இருக்கும். பொய் சொல்லக்கூடாது, பித்தலாட்டம் கூடாது, நேர்மையாக உழைச்சி சம்பாதிக்கணும் என்று ஸ்லோகம் போல சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். ராசிநாதனாக சனி பகவான் இருப்பதால் கூலிக்கு மாரடிக்காமல் எந்த வேலையாக இருந்தாலும் பொறுப்பாக எடுத்து செய்வார்கள். ஆனால் இவர்கள் உத்தியோகஸ்தானாதிபதியாக விருச்சிக செவ்வாய் வருவதால் வேலை பார்க்கும் இடத்தில் எதிர்ப்பு இருந்து கொண்டே இருக்கும். அடடா, அற்புதமான சிந்தனையாச்சே இது என்று ஆமோதிக்கவும் ஒரு கூட்டம் இருக்கும். இப்படி இடைவிடாத வியாபாரம் இருந்தாலும் இப்படி இடைவிடாத ஒரு போராட்ட சூழ்நிலை இருப்பதனால் இவர்கள் வித்தியாசமாக யோசித்து விறுவிறு என்று வளர்வார்கள். வியாபாரமாக இருந்தாலும் வேலையாக இருந்தாலும் அதை முழுவதுமாக சிறப்பாக செய்வார்கள். அதனால்தான் பலர் 6 வருடத்தில் முடிகிற விஷயத்தை இவர்கள் 2 வருடத்தில் முடிப்பார்கள். மனம் எந்த தொழிலில் அதிக ஆர்வம் கொள்கிறதோ உடனேயே செய்கிற வேலையை விட்டுவிட்டு அதில் இறங்கிவிடுவீர்கள். ஆரம்பத்தில் சாதாரண வேலையில் சேர்வார்கள். ஆனால் தொலைநோக்கு சிந்தனையும் உழைப்பும் இவர்களிடம் அதிகமாக இருப்பதால் பெரிய பதவிகளில் இருப்பார்கள். பல்கலைக்கழக படிப்பில்லாமல் போனாலும் அனுபவ அறிவால் ஆதிக்கம் செலுத்துவார்கள். வேலைஸ்தானத்திற்கு அதிபதியாக விருச்சிக செவ்வாய் வருவதால் புலம்பிக்கொண்டே வேலை பார்ப்பார்கள். ஒரு டிராப் போட்டு எடுத்துக்கிட்டு வர சொன்னால் ஒழுங்காக 4 வரி தெரியல, ஆனால் டை கட்டிட்டு வந்து உட்கார்ந்துடுறீங்க என்று திறமையற்றவர்களை, வேலை கற்றுக்கொள்ள ஆர்வமில்லாதவர்களை விமர்சனம் செய்தபடி இருப்பார்கள். உத்தியோகத்தில் எத்தனை ப்ரொமோஷன் வாங்கினாலும் இவர்கள் பேச்சில் பணிவு குறையாது. உடைகளிலும் பெரிய மாற்றம் இருக்காது. அவ்வப்போது உத்தியோக விஷயமாக வழக்குகளை சந்தித்தபடி ராசிநாதனாக கும்பசனி வருவதால் சொந்த தொழில் செய்ய வேண்டும் என்கிற ஆர்வம் எப்பொழுதும் இருக்கும். சின்ன வயதிலேயே 4 பேருக்கு வேலை கொடுத்து வாழ வைக்க பாடுபடுவார்கள். இவர்களில் பலர் சிறந்த தொழிலதிபராக இருப்பார்கள். விருதெல்லாம் வாங்குவீர்கள். நியாயத்துக்கு காலமில்லை. சட்டப்படி வர வேண்டிய பதவி உயர்வு கூட கோர்ட்டு வரைக்கும் போய் வாங்க வேண்டியதாக இருக்கும் என்று சலித்துக் கொள்வார்கள். அவிட்டம் 3-4ஆம் பாதங்களில் பிறந்தவர்கள் தன்மானத்தோடு இருப்பார்கள். அழட்டிக்கொள்ளாமல் வேலை வைப்பார்கள். திறமை இல்லாமல் சிபாரிசால் வேலைக்கு வருபவர்களை பிடிக்காது. மேலதிகாரிகள் சட்டத்திட்டத்தை வளைத்து எதையாவது செய்ய சொன்னால் உடனே மறுப்பார்கள். அதனாலேயே அடிக்கடி இடமாற்றம் இருக்கும். 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் இன்சூரன்ஸ், கெமிக்கல், மருத்துவ உபகரணங்கள் தயாரிப்பு நிறுவனங்கள், பொருளாதார ஆசிரியர், விவசாய அதிகாரி, கால்நடை மருத்துவர் போன்ற வேலைகளில் பெரிய முன்னேற்றம் அடைவார்கள். வியாபாரமெனில் பால் பண்ணை, ஹேர் ஆயில் விற்பனை, தானிய விற்பனை, நெய்க்கடை, அடகு வியாபாரம், பப்ளிகேஷன், சர்க்கஸ் கம்பெனி, மரம் இழைப்பகன் என்று ஈடுபாடு இருக்கும். 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் வக்கீல், ஸ்டெனோகிராபர், மொழிபெயர்ப்பாளர், நீதிபதி, மாசு கட்டுப்பாட்டு வாரியம், தீயணைப்புத்துறை, கெமிக்கல் இன்ஜினியர், நிகழ்ச்சி தொகுப்பாளர், கல்வி அதிகாரி என பணி இருக்கும். வியாபாரமெனில் பப்ளிகேஷன், மருந்து கடை, ஹோட்டல், துணிக்கடை, நகைக்கடை, ஃபேஷன், ஜுவல்லரி, டியூஷன் சென்டர், எலக்ட்ரிக்கல் கடை என்று முன்னேறலாம். சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனுசரித்து போக தெரியாததால் பதவி உயர்வு, சம்பள உயர்வு என்று சில விஷயங்களை பறிகொடுப்பார்கள். மனசாட்சிப்படி நடக்கிறேன் என்று சொல்பவர்கள் தனக்குத்தானே நன்னடத்தை சான்றிதழ் கொடுக்க சொல்வார்கள். நிர்வாகத்தை எதிர்க்கிற இவர்கள் தொழிலாளிகள் மத்தியில் ஆதரவு பெருகும். ஆனால் பிரச்சனை வரும்போது தனிமரமாகத்தான் நிற்பார்கள். பொதுவாகவே உள்ளதை வெளிக்காட்டாது, இன்பமும் துன்பமும் எதையும் வெளிக்காட்டாது சித்திரமான மனம் கொண்டவர்கள். சாப்பாட்டு பிரியர்கள். ருசித்து சாப்பிடுவார்கள். பெண்களாய் இருந்தால் மற்ற சமைத்ததை விரும்பி உண்பார்கள். மனதில் ஒன்றை நினைத்து விட்டால் எப்பாடுபட்டாவது நிறைவேற்றி விடுவார்கள். 2ஆம் அதிபதி குரு. இவர்கள் வாக்கு நேர்மையாக இருக்கும். முடிந்தவரை நேர்மையாக இருக்க நினைப்பார்கள். தம்முடன் இருப்பவர்களும் முன்னின்று அவ்வாறே இருக்க வேண்டும் என எண்ணுவார்கள். நீதி, நேர்மையாகவும் இரக்க உணர்வும் கொண்டவர்கள். தனக்காக அதிகமாக இனிமையாக பேசுவார்கள். சமூக காரியங்களிலும் பொதுஜன காரியங்களிலும் முன்னின்று நடத்த அதற்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும். தனது துணையுடன் ஒத்துப்போக மாட்டார். இவரின் துணை இவரை போல இனிமையாய் வார்த்தைகள் பேசாமல் சற்று கடினமாய் இருப்பார். 7ஆம் அதிபதி சூரியன். பிடிவாதம் அதிகம் இருக்கும். வியாபார தந்திரம் உண்டு. வியாபாரம் செய்பவர்கள் ஒரு நாளாவது வியாபாரம் செய்வார்கள். அல்லது நண்பர், உறவினர் கடைகளில் ஒரு நாளாவது கல்லாவில் உட்கார்ந்து வியாபாரம் செய்வார்கள். எந்த ஒரு செயலையும் கண்ணும் கருத்துமாக செய்வார்கள். வயிறு சற்று பெரிதாக இருக்கும். எப்படியும் காரியம் சாதித்து விடுவார்கள். இவர்கள் இயற்கையை மிகவும் விரும்புவார்கள். இயற்கையான இடங்களுக்கு ஊர் சுற்றுவதில் விருப்பம் அதிகம். கற்பனை மிக்கவர்கள்.
அரசு சார்ந்த வருமானம் இருக்கும். இதில் அவிட்ட நட்சத்திரம். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் நட்சத்திராதிபதி என்பதால் முதல் திசையாக வரும் செவ்வாய் திசையின் காலங்கள் 7 வருடம் என்றாலும் பிறந்த நேரத்தை கணக்கிட்டு மீதமுள்ள தசாப்திகளை அறியலாம். இத்திசை காலங்களில் குடும்பத்தில் சுபிச்சமும் பெற்றோருக்கு உயர்வும் உண்டாகும். சிறு வயது என்பதால் உஷ்ண சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் தோன்றி பின்பு மறையும். இரண்டாவதாக வரும் ராகுதிசை காலங்களில் கல்வியில் சற்று மந்தநிலையும் பிடியாத குணமும் பேச்சில் வேகமும் பெற்றோர் சொல் கேட்காதவர்களாகவும் இருப்பார்கள். மூன்றாவதாக வரும் குரு திசை காலங்களில் சற்று கல்வியில் உயர்வும் திருமண சுபகாரியம் நடைபெறும் அமைப்பும் கொடுக்கும். 16 வருடம் நடைபெறும் குரு திசை காலங்கள் ஏற்ற இறக்கமும் நிறைந்ததாக இருக்கும். நான்காவது வரும் சனி திசை காலங்களில் பல முன்னேற்றங்கள் பொருளாதார மேன்மைகள் உண்டாகும் என்றாலும் உடல் ஆரோக்கியத்தில் அடிக்கடி பாதிப்புகளும் உண்டாகும். வண்டி வாகனங்களால் விபத்துகளை எதிர்கொள்ள நேரிடும். அதனால் எச்சரிக்கை தேவை. பணவர்களுக்கு பஞ்சம் இருக்காது. சனி ராசியாதிபதி என்பதால் பெரிய கெடுதல்களை செய்ய மாட்டார். உடன் இருப்பவர்களாலும் தொழிலாளர்களால் அனுகூலம் கிட்டும். பழைய இரும் பொருட்களால் லாபங்கள் பல மடங்கு கிடைக்கும். இதில் விருச்சம். அவிட்ட நட்சத்திரக்காரர்களின் தலமரம் வன்னிமரமாகும். இம்மரமுள்ள ஸ்தலங்களில் வழிபாடு செய்வது நல்லது. இந்த நட்சத்திரத்தை ரிஷப லக்னம் உதயமாகி அரை நாழிகை சென்று செப்டம்பர் மாதத்தில் இரவு 11 மணிக்கு வானத்தில் காண முடியும். இதில் சதய நட்சத்திரம். சதய நட்சத்திராவதி ராகு பகவான் என்பதால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதல் திசையாக வரும் ராகு திசையின் மொத்த காலங்கள் 18 வருடங்கள் என்றாலும் பிறந்த நேரத்தை கணக்கிட்டு மீதமுள்ள தசாபுத்திகளை பற்றி அறியலாம். ராகு நீண்ட வீட்டதி பலம் பெற்று அமைந்துவிட்டால் கல்வியில் ஈடுபாடும் நல்ல நடத்தையும் குடும்பத்தில் சுபிச்சமும் உண்டாகும். ராகு நின்ற வீட்டதிபதி பலமிழந்திருந்தால் பெரியவர்களை மதிக்காத நிலை, கல்வியில் ஈடுபாடற்ற நிலை, பாவ சொற்களை பேசும் அமைப்பு உண்டாகும். இரண்டாக வரும் குரு திசை மொத்தம் 16 வருடங்கள் நடைபெறும். இக்காலங்களில் கடந்த கால பிரச்சனைகள் விலகி கல்வியில் முன்னேற்றமும் பெற்றோருக்கு பெருமையும் சேரும். குடும்ப சூழலும் சிறப்பாக அமையும். மூன்றாக வரும் சனி திசை காலங்கள் 19 வருடங்களாகும். இத்திசை காலங்களில் பொருளாதார உயர்வு மற்றும் அசையா சொத்து சேர்க்கையும் பழைய பொருட்களால் அனுகூலமும் வேலையாட்களின் ஆதரவும் கிட்டும். நான்காக வரும் புதன் திசை 17 வருடம் நடைபெறும். இக்காலங்களில் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றியும் பூர்வீக வழியில் அனுகூலமும் பிள்ளைகளால் மேன்மையும் கிட்டும். உற்றார் உறவினர்களும் ஆதரவாக செயல்படுவார்கள். ஐந்தாக வரும் கேது திசை 7 வருடங்கள் நடைபெறுவதால் ஏற்றிறக்கமான பலன்களை அடைய முடியும். விருச்சம். சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் தலவிருச்சம் கடம மரமாகும். இம்மரமுள்ள ஸ்தலங்களை வழிபாடு செய்வது நல்லது. இந்த நட்சத்திரத்தை அக்டோபர் மாதம் இரவு 11 மணி அளவில் உச்சிவானத்தில் காணலாம். புரட்டாதி நட்சத்திரம். புரட்டாதி நட்சத்திராதிபதி குரு பகவான் என்பதால் முதல் திசையாக குரு திசை வரும். இத்திசையின் மொத்த காலங்கள் 16 வருடங்கள் என்றாலும் பிறந்த நேரத்தை கணக்கிட்டு மீதமுள்ள தசாபுத்திகளை அறியலாம். இளம் வயதிலேயே சுபக்கிரக திசை வருவதால் கல்வியில் முன்னேற்றமும் பெற்றோர் பெரியவர்களின் ஆசையும் குடும்பத்தில் சுபிச்சமும் உண்டாகும். இரண்டாக வரும் 19 வருட காலங்கள் சனி திசை நடைபெறும். இத்திசை காலங்களில் அசையா சொத்து சேர்க்கை, பூமி மனை வாங்கும் யோகம், வேலையாட்களால் அனுகூலம் உண்டாகும், மக்களின் செல்வாக்கும் கிட்டும். மூன்றாக வரும் புதன் திசை 17 வருடங்கள் நடைபெறும். இந்த திசை காலங்களில் எதிலும் எதிர்நீச்சல் போட்டு முன்னேற வேண்டியிருக்கும். எடுக்கும் முயற்சிகளில் தடைகளுக்கு பின் வெற்றி கிட்டும். நான்காக வரும் கேது திசை 7 வருட காலங்கள் நடைபெறும். இத்திசை காலங்களில் ஏற்ற இறக்கமான பலன்கள் உண்டாகும். இல்வாழ்வில் ஈடுபாடு குறையும். மனக்குழப்பங்கள் அதிகரிக்கும். ஆரோக்கியத்தில் பாதிப்பு உண்டாகும். ஐந்தாக வரும் சுக்கிர திசை 20 வருட காலங்கள் நடைபெறும். சுக்கிரன் பலம் பெற்றிருந்தால் அசையா சொத்துக்கள் சேர்க்கைகளும் பிள்ளைகளால் பெருமைகளும் பொன்பொருள் சேரும் யோகமும் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறும் வாய்ப்பும் உண்டாகும். விருச்சம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களின் தல விருச்சம் பாலுள்ள தேவமரமாகும். இம்மரமுள்ள ஸ்தலங்களில் வழிபாடு செய்வது நல்லது. இந்த நட்சத்திரத்தை அக்டோபர் மாதத்தில் 12 மணிக்கு மேல் தலைக்கு மேல் காண முடியும்.